அனைத்திற்கும் முன்மாதிரி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், முக்கியமாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அனைத்திற்கும் முன்மாதிரி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி தந்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் நமக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். எந்த துறையை எடுத்தாலும் சரி, அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், மெஞ்ஞானமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நமக்கு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இஸ்லாமியன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தலைவர் ஒரு கூட்டத்தை வழிநடத்த எவ்வளவோ சிரமப்படுகிறார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரே தலைவராக இருந்து நேர் வழியில் கொண்டு போனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேர் வழிக்கு கொண்டு போனது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட உன்னதமான முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி பிரியப்பட வேண்டும், நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் என்னை பிரியப்படவில்லையோ அவனிடத்தில் இறை நம்பிக்கை இல்லை. பிரியத்தை மார்க்க அறிஞர்கள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று தானாகவே ஏற்படக்கூடிய பிரியம். உதாரணமாக தாயிடத்திலே, தந்தையிடத்திலே, சகோதரனிடத்திலே, தன்னுடைய சொந்த பந்தத்திடத்திலே ஏற்படக்கூடிய பிரியம், இரத்த பந்த பிரியம் தானாகவே ஏற்படக்கூடிய பிரியம். தாயிடத்தில் பிரியத்தை யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே ஏற்படக்கூடிய பிரியம். இரண்டாவது பிரியம் ஒரு தேவைக்காக, ஒரு அறிவு சார்ந்த பிரியம். இவனால் நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒருவரை பிரியப்படுவது. மூன்றாவதாக இவரிடத்திலே ஈமான் இருக்கிறது, இவரிடத்திலே நேர்வழி இருக்கிறது என்று அந்த நோக்கத்தில் பிரியப்படுவது. இது மூன்றாவது பிரியம். இந்த 3 பிரியத்தில் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி 2 நோக்கத்திற்காக பிரியப்படலாம் என்று சொல்லுகிறார், பிரியப்பட முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒரு தேவைக்காக, ஒரு அறிவு சார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட முடியும்.
இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது. இவர்களை நாம் பிரியப்பட்டால் நேர்வழி அடைந்து விடுவோம் என்ற ஆசையில் பிரியப்பட முடியும் என்று இந்த இரண்டு நோக்கத்தை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முதல் விஷயத்திலும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த நோக்கத்திற்காகவோ எந்த ஒரு விஷயத்திற்காகவோ பிரியம் பெற தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தானாகவே பிரியம் ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய அத்தனை மக்களையும் விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இந்த மொத்த உம்மத்திற்கும் தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தலைவராக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையில் பொய் சொன்னது இருக்கிறதா? ஏமாற்றியது இருக்கிறதா? அநியாயம் செய்தது இருக்கிறதா? எந்த விஷயமும் இல்லை. அது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலிருந்து, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலிருந்து நாம் மரணிக்கக்கூடிய வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் விட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பிரியத்தை ஏற்படுத்துவானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.